இல்லை ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா எதுக்கு கூடுறாங்க? மக்களுக்கு நல்லது செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேயர் பிரியா அவர்கள் எதுக்கு கூடுறாங்க பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை பற்றி என்னெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் குறை சொல்லணும். தாவேக்காவை இழிவாகவே பேசணும். இதில் அவங்க மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே அப்படி தான். திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸை வந்து துரோகின்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு கட்சியை பற்றி நம்ம வந்து இந்த துரோகம் செஞ்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கே யார் உரிமை கொடுத்தா? ஒரு கூட்டம் கூடினாங்கன்னா அங்கே மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அந்த மாதிரி கூட்டம் கூடுவாங்க. ஆனால் நம்ம திமுக மட்டும் கூட்டம் கூடுச்சுன்னா எப்படி கூடுவாங்க? காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே, அது மெயினாக தாவேக்காவை வந்து தாக்கி தாக்கி பேசணும். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ரீல்ஸ் ஆட்சிக்காக வந்து ரியல் ஆட்சியை வந்து நம்ம கோட்டை விட்டாங்க மக்கள் சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்படின்றாங்க. எப்பா மக்கள் எப்பப்பா அப்படிலாம் வருத்தப்பட்டாங்க? மக்களுக்கே தெரியும், ரீல்ஸுக்காக மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஆட்சியில் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா எதுக்கு கூடுறாங்க? மக்களுக்கு நல்லது செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேயர் பிரியா அவர்கள் எதுக்கு கூடுறாங்க பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை பற்றி என்னெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் குறை சொல்லணும். தாவேக்காவை இழிவாகவே பேசணும். இதில் அவங்க மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே அப்படி தான். திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸை வந்து துரோகின்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு கட்சியை பற்றி நம்ம வந்து இந்த துரோகம் செஞ்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கே யார் உரிமை கொடுத்தா? ஒரு கூட்டம் கூடினாங்கன்னா அங்கே மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அந்த மாதிரி கூட்டம் கூடுவாங்க. ஆனால் நம்ம திமுக மட்டும் கூட்டம் கூடுச்சுன்னா எப்படி கூடுவாங்க? காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே, அது மெயினாக தாவேக்காவை வந்து தாக்கி தாக்கி பேசணும். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ரீல்ஸ் ஆட்சிக்காக வந்து ரியல் ஆட்சியை வந்து நம்ம கோட்டை விட்டாங்க மக்கள் சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்படின்றாங்க. எப்பா மக்கள் எப்பப்பா அப்படிலாம் வருத்தப்பட்டாங்க? மக்களுக்கே தெரியும், ரீல்ஸுக்காக மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஆட்சியில் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னா வந்து, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் என்னெல்லாம் செய்கிறாரோ அதை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாருன்றாங்க. ஏங்க அவர் ஆட்சியில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தா இப்படி மக்கள்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்களா? கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவர் ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க வந்து ரீல்ஸுக்காக தான் ஓட்டு. ஏங்க மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா என்ன? ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னா நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படி பாருங்கள். அதை விட்டுட்டு நாங்கள் தப்பே செய்யலை சாதிச்சு என்னங்க லாஜிக் இருக்குது? லாஜிக் இல்லை. நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா வந்து உங்கள் ஆட்சியில் வந்து என்னெல்லாம் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பதிலெலாம் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து ரீல்ஸுக்கு தான் சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதான் அக்செப்டபிளே கிடையாது. மக்கள் வந்து தெளிவாக அவங்களோட சிந்தனைப்படி தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஓட்டு வந்து அவ்வளோ முக்கியமானது. சரி, இதில் என்ன சொல்கிறேன்னா வந்து, இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே சரியாக கிடைக்க மாட்டேங்குன்றீங்க. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அத்தியாவசியமானது தான். ஏன்னா இப்போ இருக்கிறதுல நமக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வந்து ஒன்றே ஆக்ஷன் எடுத்துன்னு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து ஒரு கால் பண்ணால் கூட உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து டிலே ஆகுது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து அவங்க பண்ணுற வரைக்கும் டைம், அதெல்லாம் விட மாட்டாங்க. இவங்க வந்து ஆட்சியை பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி இல்லை. எங்க எலக்ட்ரிசிட்டி வரும், வராது அப்படிலாம் இல்லை. இப்போது ஒரு 1.5 மாதம் கூட முழுசாக ஆக முடியலைங்க. ஒரு டைம் தரணும். ஒரு ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் ஆகும் செட்டில் ஆக. அந்த 6 மாதமும் கழித்து இவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா நம்மளே வந்து விமர்சனம் பண்ணலாம், நம்மளே வந்து கேள்வி கேட்கலாம். சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கலாம். அதெல்லாம் விட இப்போ அதுக்குள்ளே ஒன்றும் பண்ணல. விஜய் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க அதை தான் இவர் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஒழுங்காக செஞ்சுருந்தா மக்கள் ஓட்டு மாட்டி போட்டிருக்க மாட்டாங்க. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? இன்னும் வந்து நீங்கள் மக்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க, ரீல்ஸ்ன்னு ஒரு மோகத்தில் வச்சு தான் பண்ணிட்டாங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தா உங்களை போல் ஒன்று கிடையவே கிடையாது, முட்டாளுங்க. ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ன்ட்டு அவங்க தான் நினச்சிருக்காங்களே தவிர வேறு யாரும் நினைக்கல. அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் மக்கள் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி குறை சொல்லவே கூடாது. ஒரு கூட்டம் நீங்கள் கூடுறீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான கூட்டத்தை போங்க. அங்கே என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சியோட சட்டை போடுவீங்க, எல்லா கட்சியுமே இழிவாக பேசுவீங்க, பெரிய வார்த்தைகள் எடுத்து விடலாமா? நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னா அது வந்து தடுக்காமல் வேடிக்கை வேற பார்ப்பீங்க.
வந்து தடுக்க முடியல, பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது ஒரு கூட்டம் கூடுனா பிரச்சனை பெருசாகுதுன்னா அதை சால்வ் பண்ணணும். மேயர் பிரியா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் அப்பயும் வந்து நாங்கள் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லி கெத்தாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை அப்படியே சும்மா முடிக்காமல் நாங்கள் கெத்தாக தான் இருப்போன்ற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருமே இங்கே சமம் தான். ஒரு இடத்துல வந்து பேசுகிறப்போ பிரச்சனை கோரிக்கையை கேட்டு பேசணும், இல்லையா? பேசக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் தான் சண்டை வந்துச்சு. அந்த பிரச்சனையுமே பெருசாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸை பார்த்து திமுக வந்து எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்சி நீங்கள் டார்கெட் பண்ணல. அதிமுக, காங்கிரஸ், அப்புறம் தாவேகா, அதுலேயும் மெயினாக தாவேகாவை நீங்கள் எல்லா கட்சியுமே டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. டார்கெட் பண்ணுறது வேணாம். நீங்கள் வந்து ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறது வேறு, ஆனால் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது தப்பு. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஒரு ஆட்சிக்கு டைம் கொடுங்க. டைம் கொடுத்து இந்த ஆட்சி ஒன்றும் பண்ணலையா, அப்போ அந்த ஆட்சியை வேணாம் நம்மளே விமர்சனம் பண்ணலாம். ஆனால் டைமே தராமல் அந்த ஆட்சி ஒன்றும் பண்ணலன்னா ஒன்றும் பண்ணாமல் தான் போகும் போல். அவரோட ஆட்சியில் எல்லாமே பண்ணிட்டு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு விட்டுருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம். அவங்க வந்து எல்லாமே அவர் ஆட்சியில் ஒன்று ஒன்றா பண்ணின்னு தான் இருக்கார், பண்ணாமலாம் இல்லை. அப்போ கேட்பீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் குறைஞ்சிட்டே வருதே, இன்னும் வந்து பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிறைய தான் நடந்துகிட்ருக்கே. ஓகே, அதுக்கு தான் சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து நம்ம அதுக்கான வந்து என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். என்ன மாதிரி அரசுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு மக்களாக நம்ம தான் வந்து யோசித்து சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம நிறைய என்ன ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு தான் இருக்கணும். ஏங்க அப்போ அவர் ஆட்சிலையும் இதுதாங்க நினச்சி, அவர் ஆட்சிலையும் நடந்துட்டுருக்கு, இவர் ஆட்சிலையும் நடந்துட்டுருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம தான் இதுக்கான வழியை வந்து பார்த்து இந்த ஆட்சியில் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக ஆக்கினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும்.